மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தா அந்த பிள்ளைகளோடு கூட நேசரின் ஜபத்திலே கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திரு பாதத்திலே வருகிறேன். ஆண்டவரே, நீர் இந்த பிள்ளைகளை பலப்படுத்த, தேற்றி, ஆற்றி, அரவணைக்க, அற்புதமாய் நடத்த, வார்த்தையை வெளிப்படுத்த ஜெபிக்கிறேன். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்னை மூடி மறைத்து நீர் வெளிப்படுவீராக. தொடர்ந்து உடைய பிரசன்ன வழி நடத்துதல் எங்களை மூடி மறைக்கட்டும். ஆசீர்வதியும் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறேன். இந்த வார்த்தையினாலே நிரப்புங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் சில வார்த்தைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு தேவன் சொன்ன மகிமையான வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு அனுகிரகம் பண்ணினதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, உனக்கு தள்ளுண்டவள் என்று சொல்லி, தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழகான ஒரு மகிமையான ஒரு வார்த்தை. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். இரண்டு விதமான ஒரு காரியம். ஒன்று விசாரிப்பு இல்லாதவர்கள், இன்னொன்று தள்ளப்பட்டவர்கள். இந்த ரெண்டு காரியத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர கொடியதா இருக்கும், வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும், துக்கமா இருக்கும். அது இல்லாம அந்த யோசித்து 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 அவருடைய வாழ்க்கையை அவர்கள் பலவீனப்பட்டவர்களாக மாறி போகிறார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி உன்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையா, உன்னை தள்ளப்பட்டவள் என்று எல்லாரும் சொன்னார்களா? ஆனாலும் கூட சொல்லப்பட்ட நிலையில இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் வர பண்ணி உன் காயத்தை ஆற்றுவேன். ஆரோக்கியத்தை வர பண்ணுவார், காயத்தை ஆற்றுவார். இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே இந்த தள்ளப்பட்ட நிலைமை, ஒதுக்கப்பட்ட நிலைமை, எல்லாரும் இருந்தும் விசாரிப்பாரற்ற நிலையில இருக்கும் பொழுது, அந்த விசாரணை இல்லாத பொழுது நம்ம மனம் உடைந்து போகிறது, இருதயங்கள் நொறுங்கி போகிறது. எல்லாரும் இருந்தும் எனக்கு ஒருவரை விசாரிக்கலையே, ஒருவரை எனக்கு ஆறுதல் சொல்லலையே, ஒருவரை என்னை வந்து பார்க்கலையே, சுத்து வட்டாரத்துல எல்லாம் இருக்கிறார்களே, சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஏராளமாய் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட தேவ ஜனமே, யாரும் உன்னை விசாரிக்கலையா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நான் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உன் கவலைகள் எல்லாம் என் மேல வச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. உன்னை ஒருவேளை விசாரிக்க ஒருவர் இல்லை என்று சொன்னாலும் உன்னை விசாரிக்க ஒருவர் ஓடி வருகிறார். இன்றைக்கு உன் பக்கத்துல உனக்கு நிழலா இருக்கிறார். அறியாத ஒருவர் உன் பக்கத்துல நின்று கொண்டு, அழாத மகளே, அழாத மகளே, திகையாத மகளே, நான் உன் கூட இருக்கிறேன் மகனே, நான் உன் கூட இருக்கிற, உன்னை யாரும் விசாரிக்கலையா? யாரும் உன்னை தேற்றவில்லையா? உன்னை தள்ளிட்டாங்களா, ஒதுக்கிட்டாங்களா? இன்னைக்கு எது குறித்து நீ கவலைப்படாதே. தள்ளப்பட்டவள் என்றும் விசாரிப்பாரற்றவள் என்று சொல்லி உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் உனக்கு வர பண்ண என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். உனக்கு ஆரோக்கியம் வரும், உன் காயங்களை ஆற்றுவார். இது வெளிப்புறமான காயங்கள் அல்ல. இது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு காயம், இருதயத்தில இருக்கிற காயம் யாருக்குமே தெரியாது. தனிமையிலே புலம்புகிறாய், தனிமையிலே அழுகிறாய், யாருக்கு தெரியாம சில நேரங்களிலே உன்னுடைய கட்டிலை நீ நனைக்கிறாய் என்று சொல்லப்படுகிறது. நீ அழுகிற உன் சத்தத்தை தேவன் ஒருவர் அறிவார். நீ புலம்புகிறதை தேவன் ஒருவர் அறிவார். நீ தனிமையில் அழுகிறதை கர்த்தர்
கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் அன்பு தெய்வ ஜனமே, எனக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. காயத்தை ஆற்ற தேவனாலே மாத்திரமே முடியும். வெளியே இருக்கிறதான காயங்களுக்கு ஒருவேளை என்ன பண்ணலாம், ஆயின்மெண்ட் போடலாம். ஆனா உள்ளான காயங்களுக்கு கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய வசனத்தை நான் அனுப்புவேன், உன்னை நான் குணமாக்குவேன். வசனம் உன் வாழ்க்கையை குணமாக்கும், உன்னை ஆறுதல் படுத்தும். வசனம் உன்னை தேற்றும், வசனம் உன்னை பலப்படுத்தும், வசனத்தினால் உன்னை அலங்கரிப்பார். வசனத்தின் மேன்மையானது உன்னை பரிபூர்ணமான சுகத்துக்குள்ளே கர்த்தர் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். எரேமியா 33ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப தேவையானது என்னவென்று சொன்னால் சௌக்கியமும் ஆரோக்கியமும் குணமான ஒரு வாழ்க்கை. இது 3 இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கும். எனக்கு பாருங்க, தேவ பிள்ளைகள் நிறைய பலவீனங்கள் தான் இன்னைக்கு எல்லா விதத்திலும் பலவீனங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. எல்லா பலவீனத்துக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் உன்னை குணமாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் சௌக்கியம் தான் முக்கியமானது. ஒருவேளை அந்தஸ்து இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், பெரிய பெரிய வீடுகள் கூட இருக்கலாம். ஏது இருந்தாலும் ஆனால் அது ஒன்றுத்துக்கும் உதவாததா இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளே, எனக்கு கர்த்தர் சொல்றார், எல்லாம் இருக்கு ஆனால் ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் இல்லாவிட்டால் வேஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு. ஆரோக்கியம் இருந்தால் எல்லாமே சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஆரோக்கியம் இருந்தா தான் ஓட முடியும், ஆரோக்கியமா இருந்தா நடக்க முடியும், ஆரோக்கியமா இருந்தா தான் எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு பலன் வரும். ஆரோக்கியம் இல்லாமல் குன்றி போய் கூனி குறுகி நம்ம வீட்டுல படுத்திருந்தா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எல்லாம் வைத்திருந்தாலும் அதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியாவிலே 33:6ஆம் வசனம் எவ்வளவு அழகா சொல்லப்படுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் சௌக்கியம் குணமான வாழ்க்கை இருக்கிறதோ அவர்கள் பரிபூர்ண சமாதானத்தோடு இருப்பார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சமாதானம் எப்ப இழந்து போகிறீர்கள், எப்போ நம்மளுடைய சமாதானம் இல்லாமல் போகிறது என்று பார்க்கும் பொழுது நமக்கு எப்போ ஆரோக்கியம் இல்லையோ அப்ப நமக்கு சமாதானம் இல்லாமல் போகிறது. அந்த மைண்ட் செட்டே மாறுகிறது, சலசலப்பா இருக்கிறது, அலைச்சலா இருக்கிறது, ஓவரா டென்ஷன் வருகிறது. இன்னைக்கு ஏன்? இதையெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குவேன், என் தழும்புள்ள கரத்தை உன் மேல வைப்பேன், உன்னுடைய தழும்புள்ள கரம் உனக்கு இன்றைக்கு வருகிறது. என்னுடைய வசனத்தை உன்னுடைய ரத்தத்திலையும் உன்னுடைய சரீரத்துக்குள்ளும் உன்னுடைய ஆத்மாவுக்குள்ளே உன்னுடைய வார்த்தையை அனுப்பி உன்னை நான் பரிபூர்ணமான சுகமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்தட்டும், உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கட்டும், ஆண்டவர் உங்களை ஆரோக்கியமா வைக்கட்டும். அதனாலதான் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு சுகம் வருவதற்காக ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உங்களுக்காக வேண்டும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பரிபூரணமான ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டு அற்புதமாய் நடத்த அவர் போதுமானவராய் இருப்பார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, வேத வசனம் அழகாய் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 யோவான்ல 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நீங்கள் எல்லாரும் சுகமா இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனங்கள். இன்றைக்கு அவைகளுக்கு எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்து, நான் ஆரோக்கியம் உள்ளவன், சௌக்கியமாக கர்த்தர் வைப்பார், என் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட நாம இருப்போம் என்று சொன்னால்
கர்த்தர் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். வேதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்திலே சில வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது 29-34 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சகோதரி ஓடோடி வருகிறது. பல ஆண்டுகளாக மகளுடைய வாழ்க்கையில போராட்டம், பல ஆண்டுகளாக பயங்கரமான ஒரு ரத்த போக்கு. அந்த போக்கிலே அந்த மகளுக்கு வழி தெரியாமல் எங்கெங்கெல்லாம் போச்சோ, போன இடங்களில் எல்லாம் வேதனை அனுபவித்தது, போன இடங்களில் எல்லாம் பயங்கரமான பண செலவுதான் ஆனது. ஆனால் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு தேவையான ஒரே ஒரு காரியத்தை, இயேசு கிறிஸ்துவை நன்கு அறிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக அறிந்து கொள்ளும் பொழுது அவள் செய்த ஒரே ஒரு காரியம், என் ஆண்டவருடைய சமூகத்தை இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தேட ஆரம்பித்தாள். அப்படி தேட ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டாலும் ஒரு சுகமாகும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனிடத்துல ஓடி வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது என் ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு காரியம், தேவ வல்லமை வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம். விசுவாசிகளுக்குள்ள சில நேரங்களிலே, இந்த பலவீன நேரங்களிலே நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு காரியம் அவிசுவாசம் தான். இந்த அவிசுவாசத்திலிருந்து நம்ம தான் இன்றைக்கு விடுதலை ஆகி, தேவனே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், என்னை குணமாக்கும் என்று சொல்லி இந்த மகள் கத்துல கதறல போய் தெரியாமல் தேவனுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே என் ஆண்டவர் பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து மகளை சுகமாக்கினார். 34ஆம் வசனம் எவ்வளவு அழகா சொல்லப்படுகிறது. அவர் அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளை, உன்னை பார்த்து ஆண்டவர் பேசுறார். உன்னை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருக்க போகிறார். உன் வேதனைக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருகிறது. பல வருஷம் வேதனையா, 12 வருஷம் இந்த மகளுடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறதா? அதற்கு ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கே ஒரு முடிவு வருகிறது. உன் வியாதிக்கு ஒரு முடிவு, நல்ல ஒரு பரிபூர்ணமான ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவர். உச்சி முதல் பாத வரையில ஒவ்வொரு எலும்புகளிலும் நரம்புகளிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கி, அவருடைய மகிமை இறங்கி உங்களை பூரணமாய் சுகப்படுத்த என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும், விசுவாசத்தினால எல்லாம் ஆகும். நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கூட சில நேரத்துல கேள்வி கேட்பார். விசுவாசிக்கிறாயா மகளே, விசுவாசிக்கிறாயா மகனே, நான் உன்னை சுகமாக்க வல்லவர். பல ஆண்டுகளாய் வேதனைக்குள்ள இருந்த இந்த மகளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாய். உன் வேதனை மாறுகிறது. இன்றைக்கு வேதனைக்கு ஒரு முடிவு வருகிறது. கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு நான் அதிகாரத்தோடு கூட உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பூரணமாய் விடுதலை ஆக்க போகிறார். உங்க சரீரத்துல ஒரு மாற்றம் வரப்போகிறது. உங்க சரீரத்துக்குள்ளே கர்த்தர் உங்கள் எலும்புகளுக்கெல்லாம் என் ஆண்டவர் பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். உன் சரீரத்துக்குள்ள ரொம்ப சோர்ந்து போய் நிக்கிறீங்க, சில நேரத்துல அப்படியே எந்திரிக்க முடியாத சில சூழ்நிலைகள், ஆண்டவர் சொல்றாரு, கரம் பிடித்து உன்னை நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கரம் பிடித்து உன்னை நிற்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுருடைய மாமியார் சுரத்தினாலே படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் போய் கரத்தை மாத்திரம் பிடித்தார். மகள் எழுந்து பணிவிடை செய்தாள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கூட அவர் உங்களுடைய கரத்தை பிடிப்பார். விசுவாசத்தோடு இரு, உன் பலவீனம் நீங்கும். நீ கர்த்தருக்கு பணிவிடை செய்வாய், கர்த்தருக்கு நீ பணிவிடை செய்வாய். ஆண்டவர் அப்படியாய் கர்த்தர் உங்களை நடத்த அவர் போதுமானவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. தேவ ஜனமே, இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொழுதும் உன் விசுவாசத்தை நீ இழந்து போகாதே. யாருக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுப்பார் என்ற ஒரு சில 2-3 வார்த்தைகளை சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவீராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தை ஒரு வாசித்தால் நல்லா இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஆமென். போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, சில நேரத்துல நாம ஞானி என்று எண்ணவே கூடாது. ஞானி என்று எண்ணக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு என்ன, நான் எல்லாம் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஞானி என்று எண்ணக்கூடாது. இரண்டாவது, யாருக்கு என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தேவ பயத்தில் வாழணும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும். ஆண்டவர் சொன்னார், ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லை? தேவ பயம் இல்லை. அப்படிதானே? தேவ பயம் இருந்தா ஆண்டவர் நம்மளை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ளுவார். தேவ பயத்துக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சில நேரங்களில பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பயப்படாதேன்னு சொல்லுவார். பயப்படாதே என்றுதான் சொல்லுவார். ஏன்? ஜனங்களுக்குள்ள சில நேரங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு பயத்தை தூண்டிக் கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, தேவன் நம்மளை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றாரு. ஆனா நம்மளுக்கோ தேவ பயம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கிறேன், நல்லமா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்துக்குள்ளே நாம வரணும். எனக்கு தேவனுக்கு பயப்படாமல் இருந்தா ஆண்டவர் பயப்பட வேண்டிய சில இடங்களுக்கு நம்மளை கொண்டு போவார். அப்போது அதிகமாய் பயம் ஏற்படும், அதிகமாய் திகில் உண்டாகும். நீ மாற்றமல்ல, உன்னை சார்ந்தவர்களுக்கும் பயம் இருக்கும், உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் பயம் இருக்கும், உன் சபையாருக்கும் பயம் இருக்கும், ஊழியக்காருக்கும் பயம் இருக்கும், எல்லாருக்கும் பயம் இருக்காது. எந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா, ஆஸ்பத்திரி, மருத்துவமனைக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போதான் உனக்கு தேவ பயம் வரும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, அப்பதான் நம்ம கேட்போம். அப்பதான் அந்த பயம். அதுல முக்கியமா இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, ICU அப்படின்ற இடத்துல, ICU அந்த வார்டுக்கு கொண்டு போகும் பொழுது பயமே இல்லாம நம்ம இருந்தாலும் கூட அங்க போன பயம் வந்துடும். ஏன் தெரியுமா? நீ தேவ பயம் இல்லைனாக்கா அந்த தேவ பயத்தை உண்டாக்குகிற இடத்துக்கு போய் விடுவாய். இன்னைக்கு தேவ பயத்துக்கு நீ பயந்து வாழும் பொழுது அவர் சொல்றாரு, ஒண்ணு தேவ பயம் வேணும், இரண்டாவது தீமையை விட்டு விலகும் பொழுது அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனமாகும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உன்னை ஆரோக்கியமாகவும் உன்னை பலனாய் வைக்க வேண்டும் என்று சொன்னார். தேவ பயமும் தீமையை விட்டு விலகுறதுமாய் இருக்க வேண்டும். ஐயா, நான் தேவனுக்கு பயந்துதான் இருக்கிறேன், டெய்லி ஜெபம் பண்றேன், டெய்லி நான் படிக்கிறேன், எல்லாமே செய்யறேன். ஆனால் ஆண்டவருக்கு நீ பயம் இல்லாமல் சில நேரத்திலே உன் வாயை திறக்கிறாய், சில யோசனைகள் உனக்குள்ளே வருகிறது, அதிலிருந்து உன்னை விடுதலை ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரம் சிந்திக்கிறாய் தப்பாய், உங்க சிந்தனையில கைய வைக்கணும். ஆமென், அல்லேலூயா. சிந்தனையில கைய வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவ பயத்தில் வளர்ந்தால், தேவ பயத்தோடு கூட நீ இருந்தா, கர்த்தர் சொல்லுகிறார், உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை சுகமாக்கி இன்றைக்கு கர்த்தர் பலப்படுத்த போகிறார். இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் இன்றைக்கு நீக்க அவராலே முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு ஆவியானவர் தாமே, ஆண்டவருடைய கரம் உன் மேல இறங்கி வருகிறது. அதனாலதான் யாபேஸ் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்னா, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துருளும் என்று யாபேஸ் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு தீங்குதான் நம்மளை என்ன பண்ணுகிறது? துக்கப்படுத்துகிறது, வியாதியை கொண்டு வருகிறது. இன்னைக்கு அவைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவர் சொல்றார், இந்த மாசத்திலே உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை விளக்குவேன் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் ஆரோக்கியமா வாழணும், சுகமா வாழணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். உங்கள் ஜபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். ஆரோக்கியம் எப்ப கிடைக்கும்? தேவனுக்கு பயந்தால் உனக்கு ஆரோக்கியம் வரும். தேவ பயத்தில் நீ நடந்தால் கர்த்தர் உன்னை ஆரோக்கியமாய் நடத்துவார். இன்னைக்கு பயம் இல்லாமல் இருக்கிறாய், துணிகரமாய் செய்கிறாய்,
துணிகரமாய் செய்ததுனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன வருகிறதுனாக்கா வியாதிகள் வருகிறது. வராததெல்லாம் வருது, சில நேரத்துல வந்து விடுகிறது. என்ன செய்வது? இவைகளுக்கு ஒரே ஒரு முடிவுதான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பயந்தே அவர் வழிகளிலே நீ நடப்பாய் என்று சொன்னார், தேவ பயத்துல நீ வாழ்வாய் என்று சொன்னார், உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உனக்கு உன் எலும்புகள் எல்லாம் ஊனமாகும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை. முதல் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, தேவ பயம் நம்மை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ளும். கர்த்தருக்கு பயந்தால் நீயும் நாளும் ஆரோக்கியமாய் இருக்கலாம். இரண்டாவது காரியம் சொல்லுகிறது, இரண்டாவது ஒரு காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம், சங்கீதம் 38 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 38ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதுல பாருங்க, எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஒருத்தர் கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும், உம்முடைய அம்புகள் எனக்குள்ள தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. ஓகே, எப்படி வியாதி வருகிறது? ஏன் இன்றைக்கு இதெல்லாம் வருகிறது என்று பார்த்தீங்கன்னாக்கா, தேவ கோபம் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லையா? அடுத்து சொல்லப்படுது, நம்ம செய்கிற பாவம் நம்ம எலும்புகளில சௌக்கியம் இல்லையா? அப்படின்னாக்கா நமக்குடைய வாழ்க்கையில எப்போ ஆரோக்கியம் வரும் அப்படின்னா, தேவனுடைய கோபத்திலிருந்து நாம தப்பித்துக் கொள்ள வேண்டும். தேவ கோபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது. தேவ கோபத்திலிருந்து நாம விடுதலை ஆக்கப்பட வேண்டும். தேவனே, உடைய கோபத்தில் என்னை தண்டியாதையும் அப்படின்னு சொல்ல வேண்டும். எனக்கு தேவ கோபம் இருந்தா, தேவனுடைய கோபத்துக்கு ஆளா இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னாக்க, மாம்சத்தில் ஆரோக்கியம் இருக்காது. அதனால தேவனுடைய கோபம் நீங்கும் பொழுது உன் வாழ்க்கை கர்த்தர் ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ளுவார். இன்னைக்கு கீழே நிறைய வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. ஒண்ணு பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல என்ன பண்ணுகிறது? அவைகள் என் தலைக்கு மேலாக பெருகின்ற அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகின்றேன், அவர்கள் பார சுமை போல என்னால தாங்க கூடாது போயிடுச்சு. தலை பாரமாக நிறைய பேருக்கு. கீழே பாத்தீங்கன்னாக்கா, மதிக்கேட்டின் மித்த என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது, நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை. அடுத்து பாத்தீங்கன்னா டெய்லி சந்தோஷமே கிடையாது, துக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வேதனைப்பட்டு ஓடிங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்படுகிறேன், உடல்லாம் எரியுது, எரிபந்தம் போல இருக்கிறது. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, அல்சர் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறது. கீழே பாத்தீங்கன்னா பலனற்று போய் மிகவும் நெருக்கப்பட்டேன், இருதயத்தின் கொந்தளிப்பினாலே கதறுகிறேன், இருதயத்திலே பிரஷர் ஜாஸ்தியாயிட்டே இருக்குது, கொந்தளிப்பு, இவைகள் எல்லாம் வருகிறது. ஏன்? தேவ கோபம் இருந்தா ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்குது. 1 by 1 வந்துகிட்டே இருக்கிறது. அதை சகிக்க முடியாமல் நாம தான் கஷ்டப்படுறோம். கர்த்தாவே, உடைய கோபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லணும். உடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உடைய உக்கிரத்தினால் என்னை தண்டியாதையும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கதறி ஆளணும். தேவனிடத்துல கெஞ்சணும். நீ கெஞ்சும் பொழுது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார், நான் உன்னை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வேன். தேவ கோபம் வந்துட்டா ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும். அப்படின்னாக்கா என்னத்துக்கு அந்த கோபம் வருகிறதுன்னு சொன்னாக்கா, நம்ம செய்கிற பாவம், நம்ம செய்கிற அக்கிரமம், நம்ம செய்கிற பொல்லாப்பு, துணிகரமான செயல், கெட்ட வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகள், இவைகள் எல்லாம் நம்ம பேசுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில எண்ணம் கொண்டாலே போதும், நம்ம சிந்தித்தாலே இப்படி எல்லாம் செய்யலாம், ஒரு கெட்ட யோசனை வரும் பொழுதே நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது. முதல்ல பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்தை ரொம்ப சிந்திக்கிறோம். அது பொல்லாத சிந்தனைகளா இருந்தா அந்த சிந்தனை அது என்னவா மாறுகிறதுன்னு சொன்னா அப்படியே தலைக்கு பாரமா மாறுகிறது. தலை பாரமா இருக்கிறதுனால அப்படியே சோர்வு வருகிறது. இந்த சோர்வுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி இன்னைக்கு கர்த்தர் அற்புதமாய் கர்த்தர் உங்களை நடத்த, இன்னைக்கு தேவ கோபத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட வேண்டும். தேவ கோபம் நம்மை விட்டு நீங்கட்டும். நம்ம இன்னைக்கு கெஞ்சுவோம், தேவ கோபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. சில நேரத்தில் நம்ம உள்ளம் குழம்பி போகிறது, இந்த குழப்பங்கள் எல்லாம் மாறட்டும் சொல்லுங்க. என் ஆண்டவர் உங்களை கர்த்தர் அற்புதமாய் கர்த்தர் நடத்து.
அவர் போதுமானவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதல் காரியம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து நடந்தால் கர்த்தர் உன்னை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ளுவார். இரண்டாவது காரியம் சொல்லுகிறது, தேவ பயத்திலிருந்து நமக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தர வேண்டும். தேவ பயம் நம்மளை விட்டு நீங்க வேண்டும். எனக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஒருவேளை ஸ்ட்ரென்த்தே இல்லப்பா, சோர்ந்து போய் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, இது இன்னைக்கு நான் பயந்து நடக்கிறேன்ப்பா. நாம கோபத்துக்கு ஆண்டவர் விடுதலை ஆகணும். தேவன் கோபப்படுகிற அளவுக்கு நம்ம தான் சில காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் செய்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும். உங்களை கர்த்தர் ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளட்டும். ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கிற தேவன் இன்னைக்கு உங்கள் பக்கத்துல உங்களுக்கு நிழலா இருந்து அந்த தழும்புள்ள கருத்தை உங்கள் தலைமையில வைப்பாராக. உங்கள் உச்சி முதல் பாத வரையில கர்த்தர் தொடுவாராக. ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. எலும்புகள், நரம்புகள் எல்லாம் பலனடையும்படியாக தேவன் இன்றைக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கர்த்தர் வர பண்ணி உங்களை கர்த்தர் பலத்தின் மேல பலனடைய, சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ண என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, எனக்கு கர்த்தர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் உன்னையும் என்னையும் குணமாக்குகிற தேவன். அவர் எல்லாருக்கும் அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் குணமாக்க வல்லவர், அவர் சுகமாக்க வல்லவர். தழும்புள்ள கரத்தை வைத்து நம்மை குணமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் போகிற இடங்கள் எல்லாம் ஆரோக்கியம், அவர் போகிற இடத்தில் எல்லாம் அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உன் காயங்களை ஆற்றுவார். உனக்கு ஆரோக்கியம் வரும். உனக்கு ஆரோக்கியத்தையும் வர பண்ணி உன்னை கர்த்தர் குணமாக்குவார். கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்க இன்றைக்கு போதுமானவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, அன்பு தேவ ஊழியக்காரே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் இன்னைக்கு சத்துவத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை பெருக பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். கவலைப்படாதே, டோன்ட் வரி. ஆண்டவர் நம்மளை கர்த்தர் குணமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை சுகமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. டாக்டரால முடியாதது என் தேவனாலே கூடும். எல்லாரும் கைவிடப்பட்டிருக்கலாம், என் தேவனாலே எல்லாம் கூடும். தேவன் பாருங்க, ஒண்ணு சொல்றேன், எங்களுடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. என்னுடைய சகோதரர் ஒரு திடீரென்று பயங்கரமாய் அவர் லங்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் ஆயிட்டு அவர் என்ன ஆயிட்டுன்னா ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்டு 2 நாள் ஐசியூ வார்டுல வச்சிருந்தாங்க. அந்த தாயார் சொன்னாங்க, எங்க வீட்டுக்காருக்கு செலவு பண்ண எங்களால முடியாது, சாக போகிற மனுஷனுக்கு நாங்க பணம் செலவு பண்ண மாட்டோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுன்னு போயிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தார்கள். அங்க அந்த டாக்டர் எங்களோட சொன்னாரு, ஒரு விசுவாசி, அவரும் பாஸ்டர் பிரார்த்தனை பண்ணி பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஜெபம் பண்ணி 1/2 மணி நேரத்துல அவரை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பிட்டார். இன்றைக்கும் என்னுடைய மூத்த சகோதரர் உயிரோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால ஒன்னும் கவலைப்படாதீங்க. என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். நீ சௌக்கியமாய் இருப்பாய். தேவனுக்கு பயந்து நட, தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்து நட. கர்த்தர் உன்னை அளவற்ற கிருபைக்குள்ளும் அளவற்ற ஆசீர்வாதத்துக்குள்ளும் அளவற்ற பலனுக்குள்ளே கர்த்தர் கொடுத்து உன்னை மகிமையா நடத்துவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க அவர் போதுமானவர். ஒரு சின்ன ஜபத்தோடு முடிக்கிற. கர்த்தருக்கு மகிமையாக எல்லாருமா ஜெபம் பண்ணலாம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, சொன்ன வார்த்தைக்காக நன்றி. இதோ நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்று சொன்னீரே. தள்ளப்பட்டவங்களா இருக்கலாம், விசாரிப்பவர்களா இருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு உன் ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்கள் எல்லாம் ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆண்டவரே பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணி ஆசீர்வதித்து அற்புதமா நடத்தும். எல்லா வியாதிக்கும் ஒரு முடிவு வரட்டும். நிச்சய முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. மனதார வாழ்த்துகிறேன்.
மனதார ஆசீர்வதிங்க. அன்பு ஊழியக்காரருக்காக பிஷப் ஐயாவுக்காக கூட ஜெபிக்கிறேன். அவரை கூட நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்க ஆயுசை கத்தர் கொடுத்து இன்னும் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கும். அன்பை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.